ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த தீபாவளி ஸ்பெஷல் வீடியோவில் காலா ஜாமுன் இது எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த ஜாமுன் செய்யறதுக்கு ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் ஒரு 50 கிராம் பன்னீர் எடுத்து துருவிக்கலாம். பன்னீர் துருவியாச்சு. இதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதே பிளேட்டில் ஒரு 100 கிராம் ஸ்வீட் இல்லாத பால்கோவா வாங்கியிருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஸ்வீட்லெஸ் பால்கோவான்னு கடையில், இது ஸ்வீட் கடையில எல்லாம் கிடைக்கும், அங்கே கேட்டு வாங்கிக்கலாம். இந்த 100 கிராம் கோவாவை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம துருவி வச்ச இந்த பன்னீரையும் போட்டுக்கலாம். உள்ளங்கை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த பன்னீர், இந்த கோவா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். இப்போ இந்த பன்னீர் பால்கோவா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் பால் பவுடர் போட்டுக்கிறேன். பால் பவுடர் இருந்து ஆட் பண்ணுங்க, இல்லாட்டினா விட்டுடலாம். இந்த பால் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறேன். மைதா மாவு போட்டு இதையும் நல்லா சேர்த்து பிசைங்க. மைதா மாவு சேர்த்தோன்னா எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கையை வச்சு நல்லா பிசைங்க. இப்போ நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். சாஃப்டா பிசைஞ்சாச்சு. தட்டு போட்டு மூடி வச்சுக்கோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது மூடி இருக்கிறதுக்குள்ள நம்ம பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்குவோம். பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு அது கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிக்குவோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்குவோம். இந்த சர்க்கரையை வடிகட்டிக்குவோம், சர்க்கரை தண்ணியை. இப்போ அதே பாத்திரத்தை கழுவிட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ அதில் இந்த வடிகட்டின சர்க்கரை தண்ணியை ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் பிசு தண்ணி வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஊற்றுறது இந்த சர்க்கரை கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஊற்றுறோம். ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு குங்குமப்பூ போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ரோஸ் சிரப் ஊற்றுறேன். ரோஸ் சிரப்பும் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து இப்படி தொட்டோம்னா இந்த மாதிரி பிசு இருக்கணும். இந்த பாகு ரெடியே நம்ம உருண்டை உருட்டி வச்சுக்குவோம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிசு தண்ணி வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி பக்கத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம குலோப் ஜாமுன் உருண்டையை பிடிச்சிக்குவோம். இப்போ நல்லா மாவு சாஃப்டா இருக்கு. இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா உள்ளங்கையில வச்சு உருட்டிட்டு நான் இந்த சைஸ்க்கு உருட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிக்கோங்க. இது காலா ஜாமுன்ங்கிறதுனால கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இப்போ ஸ்டவ்ல எண்ணெயை வச்சு பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் நெய்யில் மட்டும் கூட பொரிச்சு எடுக்கலாம். நான் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப கொதிக்கிற சூடுல போடக்கூடாது. ஒரு மிதமான சூடு வந்தோன்னா நீங்க கொஞ்சம் ஏதாவது உருண்டை போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு போடுங்க. இப்ப என்ன நல்ல சூடாயிடுச்சு. இப்ப இதுல நம்ம செஞ்சு வச்சு இந்த உருண்டையை போட்டுக்குவோம். நீங்க உருண்டை பாகு ரெண்டும் சைமல்டேனியஸா பண்ணி உருண்டையை கொஞ்சம் சூடா இருக்கும் போதே பாகுல போட்டுருங்க. அனலை நீங்க ஜாஸ்தியா வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு
வேக வச்சு எடுங்க. அப்பதான் நல்லா உள்ளாரெல்லாம் வேகும். திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கும். சப்போஸ் பாகு ஆறிடுச்சுன்னா லைட்டா சூடு பண்ணிட்டு உருண்டையை போடுங்க. அப்பதான் நல்லா சீக்கிரம் ஊறும். அது இல்லாம நல்லா குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இது காலா ஜாமுன்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனா வரட்டும். இப்ப நல்ல கலர் மாறிடுச்சு. இப்ப இந்த அளவுக்கு வந்ததும் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாகுல போட்டுக்குவோம். இது சூடா இருக்கும் போதே பாகுல போட்டுருங்க. இப்ப அடுத்த செட்டை போட்டுக்குவோம். அதே மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு மெதுவா பொரிச்சு எடுங்க. பொரிச்ச உடனே எடுத்த உடனே பாகுல போட்டுருங்க. இதுவும் பொரிஞ்சிடுச்சு. இதையும் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்ப நம்ம பொரிச்சதை இந்த சக்கரை பாகுல போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சூடா இருக்கும் போதே போடுங்க. அப்பதான் நல்லா ஊறும். நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. சக்கரை பாகுல எல்லாம் முங்குற அளவுக்கு. இது அட்லீஸ்ட் ஒரு 1-2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. நீங்க சில்லுனோ இல்ல ஹாட்டாவோ கூட சர்வ் பண்ணலாம். இந்த காலா ஜாமுன்ல நம்ம ஸ்டஃபிங்கும் பண்ணி செய்யலாம். நான் இன்னைக்கு ஸ்டஃபிங் இல்லாம செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப சுவையான டேஸ்டியான காலா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.